என்னடா ஏழை போட்டு தூரத்துல உட்கார வச்சிருவேன். அடியே ஆயா தங்கு டிங்கு மரியாதையா சொல்லணும். என்னது ஓட்டியா போட்டியா பிள்ளை ஒருத்தி வந்திருக்கிறா. இப்போ என் நேரத்துக்கும் அவன் சாதகத்துக்கும் எனக்கு செட் ஆயிட்டான்னு வச்சுக்கா. நம்ம செட்ல நம்ம பொட்டியார் அண்ணங்கிறாருல்ல, அவருக்கு காலையில சம்பளத்தை கொடுத்து அந்த சம்பளத்தை வாங்கி ஏன் தோப்புல போட்டுக்கிட்டு கோயிலுக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தி நல்லா தலையோட தண்ணி ஊத்தி விட்டு கோயில் பூச்சேரிட்டு கொஞ்சம் விபூதி வாங்கி நெத்தியில பட்டை உடம்பெல்லாம் பட்டையை போட்டு விட்டு சட்டையெல்லாம் கழட்டி விட்டுட்டு சூளத்துல இருக்கிற மாலை ஒண்ணு எடுத்து அவரு களத்துல போட்டு கோயிலுக்கு முன்னாடி குமிய வச்சு எனக்கு செட் ஆயிட்டா ஒட்டுக்காரர் ஒரே வெட்டா காலிக்கு பணி கொடுத்தாரு. உண்மையில நீ பொட்டியாட்டி என்ன அண்ணா இப்படி தீராதிருக்கு தெய்வ சபை விட்டுட்டு வருகிற போது இப்பேற்பட்ட சபையில நான் யாருக்கிட்டடா போய் பேசிட்டோம். யாருக்கிட்டயுமே போக முடியாதம்மா, சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. நாளைக்கு போ, சந்திரகிரானம் முடிச்சதும் கோயில்ல பூச்சேரி இருப்பாங்க, பூச்சேரி
அண்ணா சொல்லுங்கம்மா தங்கச்சி. ஏமாந்துட்டு வரோம். அப்பெல்லாம் வீட்டு பக்கம் வருவேன். ஏன்னா நிலப்புலாம் வரதில்ல. எனக்கு கல்யாணம் ஆகி போச்சுமா. 4 சனம் என்ன சொல்லும் சொல்லு பாக்கலாம். சத்தியமா சொல்றேன். சத்தியமா எப்ப? போன மாசம் தான். நானும் ஆடியிலே கல்யாணம் பண்ணேன். ஆடியில? சத்தியமாவா? சத்தியமா. அம்மாவை ஆடிட்டே கல்யாணம் பண்ணோம். ஆமா, ஆடியில கல்யாணம் பண்ணி ஏமா அண்ணா நல்லா பேசுறதுக்கு வாட்ட சாட்டமா ஒரு ஆளு வேணும்னா எங்க கூட. உன் கூட வாட்ட சாட்டமாலாம் இல்ல. சரி பெரிய வியாபாரி கூட்டியாந்துக்கிறேன் பெண்ணாறு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து. அப்படியா? ஆமா சரி நான் தானே எடுத்து விடுறா. ஏமா அப்பேற்பட்ட வியாபாரியா? மத்து வியாபாரிமா. ஓ மத்து வியாபாரி. ஆமா சரி 100 மத்து கொண்டாந்து அப்படி. சரி 99 மத்து வித்தாச்சு. இது ஒரே மத்து வச்சு நின்னுட்டு அப்படி. அப்படியா? ஆமா ஒரே மத்து. ஆமா அப்பேற்பட்ட மத்து உதகாத மத்தா இல்ல சொத்த மத்தா? சொத்த மத்துமா. அது சொத்த மத்து. அந்த ஒரு மத்த சொத்த மத்தா? ஆமா. எப்படா நான் போய் பேசுறது? போய் பாருமா. மத்த கையில பிடிச்சுக்கிட்டா பேசும். என்னது பருப்பு கிடையாது தயாளி நீ. சாட்டையெல்லாம் எடுக்கக்கூடாது. நல்லதான் சொல்லியா பருப்பு கிடையாது உனது. அது நல்லதாடா. பின்ன என்ன பருப்பு கிடையாதுன்னு சொன்னா ஏமா மெயின் கேட் நிறுத்தணும். போய் பாத்துட்டேன். போமா என்ன ஓட்டு குட்டி. பீர் பீர்னு கத்துறாளா? ஆமா பீர்னு கத்துறா. போய் கேள்றா மண்டபம். பாப்பால பாத்து எடுத்துறா. பொடி ஏ கத்தறன்னு கேளு. ஏமா கத்துறேன்? ஏமா பாத்துக்கறேன் போடா நீ. போடா நீ. கீழ ஈட கட்டவனே மாட கட்டவனே சூடு கட்டவனே சோட கட்டவனே ஆக மொத்த தேவிட போயிட. என்ன கெதியா பொம்பளை புள்ள வந்தா நீ எல்லாம் ஒதுங்கி போக மாட்டே. என்னது என்னடா குடிகார காலம். அப்படியா? ஒரு ஆம்பளை எதிரில வர்றான்னு சொன்னா பொம்பளை நீ தான் வழி விட்டு ஒதுங்கி போகணும். உன்னை வந்தன்னு வச்சுக்கா தங்கு தடாராய் போயிட முடியும். பொம்பளைங்க வந்தா ஆம்பளைங்க தான் ஒதுங்கி போகணும் சட்ட பிரகாரம். ஆறு நான் சொல்றேன். இல்ல ஆம்பளைல கண்டா பொம்பளை நீ இல்ல பொம்பளை கண்டா ஆம்பளை தான் ஒதுங்கி போகணும். நீ என்ன அவ்வளவு பெரியவளா? என்ன எப்படி எப்படி நீ பெருசுன்ற? ஆம்பளை தான் பெருசு இல்ல பொம்பளை தான் பெருசு. முடியாது. இங்க பாரு இந்த பக்கங்கிறவங்க பூராமே எனக்கு ஓட்டு போடுறாங்க. ஆமா இதனால நாங்க பிரிச்சுக்கிறோம். ரெண்டா பிரிச்சுக்கிறோம். சரி ஆம்பளை தான் பெருசுன்னு சொன்னா சரி தயவு செஞ்சு சம்பளத்தை வாங்கி ஆளுக்கு 50 ரூபா கூட குடிச்சு நான் சொல்றேன். சொல்லுங்க நீங்க மட்டும் கை தட்டினீங்களா இவகிட்ட நான் ஜெயிச்சுக்கிறேன். பொம்பளை கால அடியில உழவுற மாதிரி பண்ணி விடாதீங்க. ஆம்பளை தான் பெருசு. ஆமா ஆம்பளை தான் பெருசு பெருசுன்று. ஆம்பளை எதுல பெருசு? ஓ அப்படிங்கிற. ஓ ஆம்பளை தான் எதுல பெருசுன்னு சொல்றேன். அம்மா நீ நானும் ஒரு பந்தி வச்சுக்க. எப்படிடா? நீ பொம்பளை பெருசுன்னு சொல்றல. ஒரே நிமிஷம் எங்கடா சொம்பி ஞாபகம் பந்திட்ட மட்டும் அவரு பெருசு. அம்மா இந்த வாட்டர் கேன் மூடி மூடி கழட்டி இங்க வச்சிடலாம். இந்த இடத்துலயே இங்க வா. வாங்க இப்படி தூரமா நின்னுக்கிறோம். நல்லா நம்ம 2 பேரும் ஜோடியா நின்னுக்கலாம். நான் சிப்ப கழட்டி விட்டு அதுல ஒரு சொட்டு கூட சிதறாம சிந்தாம இங்க இருந்து மூத்திர தொட்டு நப்புவேன். நீ சரியா இப்படி பொம்பளை இருந்தா இவத்த நின்னுட்டு மூத்திர தொட்டு நப்பு பாக்கலாம். ஆமா அதனால பொம்பளைங்க தான் ஆம்பளைக்கு கீழே தான் கிடக்கணும். நாங்க மேலத்தான். அப்படியா? நீ ஆம்பளை தான் பெருசுன்ட்ட. ஆமா அப்படி இருந்தாலும் பொம்பளை தான் பெருசு. நான் ஒரு பந்தி வைக்கிறேன். வெயிடி பார்க்கலாம். அனைத்து பொம்பளைகளும் பொம்பளை தான் பெருசா ஜோரா ஒரு கை தட்டுங்க. மந்தியத்தை காட்டு. அப்படியா? பொம்பளை என்ன செய்வேன்? என்ன இந்த பக்கம் ஒரு சதுரமான பாத்தி, இந்த பக்கம் ஒரு பாத்தி, இந்த பக்கம் ஒரு சதுரமான பாத்தி, இங்க ஒரு பாத்தி. 6 பேர் நற மாதிரி. சரியா? அந்த பாத்தி கடையில் நின்னு பொம்பளை சும்மா அப்படியே ஒரு லவுண்ட் வந்தா பாத்தி அழைப்பேன். நீ அழைப்பியா? மூத்திர தூக்கு. ஐயா
நீங்க நினைப்பீங்க எப்படின்னு கேளு. சரி நல்லா பருத்தி காட்டுக்கு மருந்து அடிக்கிற பிரேயர் மாதிரி அப்படியே பரோன்னு அடிச்சுலாம் பாத்தி நிரம்பி போயிடும். யாரு பெருசு? எங்களுக்கு அப்படி கிடையாது. சரி நான் அப்படி எல்லாம் நீ தான் பெருசுன்னு வச்சுக்க. நான் கையில புடிச்சுக்கிட்டு கோமாளின்னு எழுதுவேன். நீ எழுதுவியா? அப்படியா? மூத்திரத்துல பேர் எழுதுவேன். கோமாளின்னு எழுவ. ஆமா நான் ஒத்துக்குவேன். ஆமா. சரி நீ பொம்பளையா கூட பேர் சேர்ந்துக்கா. எழுதி பாரு. நான் ஒரே ஆம்பளை 10 மாசத்துல 10 பிள்ளைக்கு அப்படா அவன். நீ ஒரு 10 மாசத்துல 10 பிள்ளை உன்னால பெத்து எடுக்க முடியுமா? கண்ணே நாங்க எல்லாரும் ஒண்ணுமே செய்ய முடியாது கண்ணா, தெரியுமா உனக்கு? எப்படி? பொம்பளை இல்லாத ஆம்பளை ஒண்ணுமே செய்ய முடியாது உனக்கு தெரியுமா? முதல்ல அதை பார்த்தாலும் அப்படித்தாங்க. நாங்க எல்லாரும் பண்ணுவோம். முதல்ல எங்க வீட்டுக்காரி கீழே படுத்துக்கிட்டு இருந்தா அப்ப அவத்தான் மேல படுத்துக்கிறான். இங்க தினமும் அடி வாங்கிட்டு போய் குடிச்சுட்டு கிடந்தா அவன் என்ன பண்ணுவான்? அண்ணா இருந்தாலும் இருக்கட்டும். நம்ம 2 பேரும் பேசக்கூடிய வார்த்தையெல்லாம் போடால் போட்டோம். வீண் வார்த்தைகள். நம்ம 2 பேரும் ஒத்துமை இல்ல மண்ணா. நம்மளால முடியாது. தாத்தா அப்படி தடி உனிட்டா தெரியும். தாத்தாங்க தடி உனி தெரியலடா. என்ன? 2 பேரும் ஒத்து போயிடலாம். பேசக்கூடிய வார்த்தையில ஒத்துமை இல்ல. ஆகட்டுமா? இப்படி தீராஜருக்கு தீர சபை பின்னிட்டு வருகிற போது தீரோத்தல கூட என்ன சபை? பூலோகத்துல கூடினா ஒரு தெய்வீகமான ராஜசபை. இது ஒரு ராஜசபை. என்ன பல்லு மட்டும் தான் தெரியுது, கண்ணை காணோம். என்ன இந்த கூத்து படிச்சுக்கிட்டும் பாப்பாங்களாட்டங்குது. இப்படி ராஜசபை பின்னிட்டு வருகிற போது இப்படி கடல் சூழ்ந்து போல சூழ்ந்திருக்கிறாரே என்னென்ன காரணங்கள்? மதிப்புக்கு மரியாதைக்குரிய கலசி வருவோருக்கு கஞ்சூட்டு ஆசியமா, சோர்ந்து வருவோருக்கு சோறுட்டு ஆசியம். சோறுட்டு ஆசியம்மா யார் தெரியுமா? அம்மாச்சி கண்டவர்களும் முனியமா அவர்களும் எப்படி இருக்க வேண்டிய தெரியுமா?
தாயமானார் யாரு? முனியம்மா தாய். அம்மாசி தோன்றவர்கள் அவர்களும் பொடிசதெல்லாம் போதுமின்றி பொண்ணுலகம் பயணமானார். போய் சேர்ந்தார். ஆமா. ஆஹா. போந்து வருவதற்கு சோறு ஊத்த ஆசையம்மா. ஆசையம்மா. கடைசி வருவதற்கு கஞ்சி ஊத்த ஆசையம்மா. கஞ்சி ஊத்த ஆசையம்மா. முனியம்மா அவர்கள் ஆமா. இரண்டு பேரும் ஆஹா. வந்ததெல்லாம் போதுமென்ற வைகுந்தம் போய் சேர்ந்தார்கள். இருந்தாலும் ஆ. வைத்தபடி நாடகம் இங்கு வைத்துள்ள நாடகம் 17ஆவது யுத்தம் கர்ணன் முத்தி மோட்சம். இந்த நாடகத்தில் நீங்க யார்? அப்படியா? இப்படி தலதலனும் சரி. கொழுகொலனும் சரி. தக்காளி பழம் போல சரி. செக்க செந்நிறமா அப்புறம் வந்திருக்கீங்களே, நீங்க யாரு? இந்த நாடகத்தில் ஆ. நான் யார்? யாரு? என்னுடைய பேரு என்ன? என்ன? உனக்கு தெரியுமா அண்ணா? ஆமா, உங்க அம்மா கூப்பிட்டு தான் வந்து வச்சிருப்போம்மா. ஏய், பேரு என்ன பேரு? பேரு வைக்கிறதுக்கு அழைக்கிறாங்கல்ல. இந்த நாடகத்தில் நான் யார்? ஓ, அப்படியா? இந்த நாடகத்தில் நீங்க யாரு? என்னுடைய பேரு என்ன? உங்க பெயர் என்ன? உனக்கு தெரியுமா அண்ணா? இல்லம்மா, தெரியாது. ஓ தாத்தா, ஆமாடியா? அம்மன பெருமையில் தான் மிகுந்த அடியே அபிமானிகள் கூட. அப்படி அவரங்காட்டுக்குள்ள தாவாரம் கட்டித்தாரே, அவரங்காட்டுக்குள்ள தாவாரம் கட்டித்தாரே. அடி அங்கம்மா என்ன கட்டிச்சா, இல்ல என்ன ஒப்பங்கிட்ட போய் படுத்துச்சா. கொய்யா கொய்யா மரத்தடியில் குச்சூடு கட்டித்தாரே, கொய்யா மரத்தடியில் குச்சூடு கட்டித்தாரே. அடி குப்பம்மா என்ன கட்டிச்சா, இல்ல என்ன குழலுக்காரண்டு போய் படுத்துச்சா. மாமா ரத்தடியில் மச்சூடு கட்டிச்சாரே, அடி மங்கம்மா என்ன கட்டிச்சா, இல்ல என்ன மசாலாக்காரண்டு போய் படுத்துச்சா. அது உண்மையில வரைக்கும் பாக்குறேன், என்ன ஏது பண்ணுவானே தெரியல. குழலுக்காரன் ஒண்ணு வந்ததுல இருந்து அவன் கையில பிடிச்சுக்கிட்டே. அப்படியே நாங்களாம் அப்பேற்பட்ட பொம்பளை உனக்கு தெரியுமா? உங்க நாங்களாம் கொள்ளைக்காரர்கிட்ட போறோம், மத்தாளக்காரர்கிட்ட போறோங்க. இல்ல நீங்க எல்லாம் டோல் கேட் கிடையாது. நல்லா பாக்குறாங்க படுத்துக்கிட்டு பத்தியா. அம்மா என்னுடைய பேரு என்ன தெரியுமா? பெருமையிலே தான் மிகுந்த அறிவை மதுரங்கள் தூள கருவை கலைத்தடூர கலசங்கள் உண்டு செய்ய என்னுடைய பேரோ பான்மதி என்று பெருந்துருவான். பேரோ பான்மதி என்று சொல்லப்பட்ட பெருந்துருவான். அம்மா அப்படி பெருந்துருளாக இருந்தாலும் உன் தாய் தந்தை யாரு? யாரு? யாரால பிறக்கப்பட்டவள் உனக்கு தெரியுமா?
நானா வந்து பார்த்தேன். நீ எப்படிடா பிறந்த? அது உனக்கு தெரியாது? எனக்கு தெரியாது. அம்மா, நான் பிறந்த கதையை கேட்டு என்னன்னா கேக்குற? ஏ பரமேசி, இங்க வாடா. இவளையெல்லாம் ஆறா கூப்பிட்டது ஏன்னா வாயிலக்கிற அண்ணன் காலை போட்டு அண்ணா, ஒரு அண்ணன் மேல ஒரு பாசம். நீ எப்படிடா பிறந்தன்னு கால மேலே கால் வச்சு இப்படி ஒரு குத்து. கால் மேல வச்சு குத்துறதுதான் ஒரு பாசமா? அண்ணன்ல நான் தங்கச்சி இல்ல. நீ அண்ணன் தானே? ஆமா, நீ தூங்குச்சு. தங்கச்சி இல்ல. தங்கச்சி எனக்கு தங்கச்சி இல்லடாடே. அவன் பேர் கட்சி நீங்க எப்படி பிறந்தீங்க? நான் யாரால பிறக்கப்பட்டவள் உனக்கு தெரியுமா? யாரால பிறக்கப்பட்டவள்? தெரியுதா? வண்டி வரும். அண்ணா ஓய் சின்ன மாமியார் ஆமா நடை பார்த்தா எங்க சின்ன மாமியா நடை பார்த்தா எங்க மாமியார் ஆட்டுமே ஓய் வருஷத்துக்கு ஒருத்தனா அண்ணா இருதால இருக்கட்டும். அப்படி இருந்தா உங்க பெயரோ பான்மதி சொல்லப்பட்ட பெருந்திருவாள். சரி, நீங்க எப்படி பிறந்தீர்கள்? நான் யாரால பிறக்கப்பட்டவள்? ஒரு தாயின் அங்கத்தில் பிறந்தவர்களா? சரி. நீங்க ஒரு மானிட பிண்டமா? நீங்க தெய்வீக பிண்டமா? சரி. இல்ல நீ எந்த
பிண்டம்மா. நான் யாரால பிறக்கப்பட்டவள் தெரியுமா உனக்கு? யாரம்மா? அண்ணா பரகரிசி மகாமுனிவராகப்பட்டவர் சரி, ஒரு புத்திரிக்காக செய்யாம செய்தார்கள். ஒரு யாகத்தை செய்தார் அந்த முனிவர். அப்படி ஏக செய்யும் போது வான்மதி என்று பெருந்துருவால் நான் பிறந்தேன். யாகத்தின் வழியா பிறந்தவர் நீங்க. ஆமா. சரி அம்மா அம்மம்மா, பரகரிசி மகாமுனிவராகப்பட்டவர் பிறக்க வைக்க மட்டும்தான் தெரியும். அவரால் முடியும், யாகத்தினால் பிறக்க வைத்துட்டார். என்னை வளர்த்து வந்தாரே அவர் யாரு? என்னை யாரிடம் ஒப்படைத்தாரு தெரியுமா? யாரிடத்தில் ஒப்படைத்தார்கள்? பலராமன் கிட்ட ரேவதி அம்மாரிகிட்ட என்னை ஒப்படைத்தார்கள். என் தங்கை யாரிடம் ஒப்படைத்தார்கள்? அவரை யாரிடம்? ஆளின் மேல் பள்ளி கொண்ட ஆதி நாராயணமூர்த்தியும் ஆதி லட்சுமி கிட்டையும் என் தங்கை சுமத்திரை ஒப்படைத்தார்கள். சுமத்திரை. சரிம்மா, 16 பருவமங்கை ஆன பிறகு உங்களுக்கு ஆயிப்போச்சா? என்னன்னா என்ன குடும்ப கட்டுப்பாடா? அம்மா, உனக்கு கண்ணு ஆளாயிருச்சா? அப்படி 2-16 எழுத முடிந்தவுடன் உடனே என்னை மாலையிட்டார். என் கணவர் யாரு தெரியுமா உனக்கு? என்ன பத்திரிக்கை வச்சியா இல்ல ஒரு போன் பண்ணியா? ஆளு மேல சொல்லி விட்டியா? உன் கல்யாணத்துக்கு வந்து உன்னை கட்டணம் யாருன்னு நான் சொல்றதுக்கு? அடி மாலையிட்ட மன்னாவர ஓட்டு ஓட்டு தூங்குங்க, படுத்துக்கிட்டு தூங்க, உக்காந்துக்கிட்டு தூங்க, நின்னுக்கிட்டு கூட தூங்கன்னு ஏன்னு கேட்கல. நேற்று சங்ககிரியில் ஆன மாதிரி ஹை பேர் போட்டு என்னன்னே தெரியலங்கிறீங்களா? கல்யாணம் பண்ணி 1 வருஷம் ஆகுது, எல்லாம் ஜோடிகள். அந்த ஊர்ல நாங்க தான் கூத்தாட போயிட்டே பரமாச்சு. நீங்க தூங்குறதுக்கு தான் எங்க மேல குறை சொல்லிவிடாதீங்க.
அந்த ஊர்ல நீங்க தான் எல்லா நிகழ்ச்சிகளும் போய் பாக்குறீங்க ஆம்பளைங்க. ஆமா ஓ சொல்றியா அதே கம்முனு போய் பாக்குறீங்க. அதனால நம்ம ஊர்ல தான் கூத்து விட்டுக்கிறாங்க. சரி போய் பாத்துட்டு வரணும். பொண்டாட்டி பிரச்சனை கேட்க சரி சரி போ போய் கூத்து பார்க்க போயிட்டு வா. நம்ம பிள்ளைங்கள மாடு ஆடெல்லாம் பாத்துக்கிறேன் சரி அப்படின்னு சொன்ன வார்த்தை ஒரே வார்த்தை தான். இந்த அம்மா கல்யாணத்துக்கு எடுத்து பட்டு புடவை கட்டிக்கிட்டு நல்லா தலை நெகுன்னு சீவி தலை நிறைய நல்லா சாதி மல்லி பூவா வச்சுக்கிட்டு ஒரு பாய் எடுத்து கக்கத்துல சுருட்டிக்கிட்டு பிள்ளைங்களை எல்லாம் வீட்லயே விட்டுட்டு 7 மணிக்கு கூத்தாடுற இடத்துக்கு வந்துருச்சு. சரி எப்படியும் கூத்தாடி வந்து சோறுக்கு தின்னுபிட்டு வேஷம் போட்டு வெளியே வந்து கோமாளி பையன் வர்றதுக்கு எப்படி 10 மணி ஆயிரும். 10:30 ஆகி போயிடும். சரி அதுக்குள்ள நாம ஒரு போடு போட்டுறோம். என்ன போடு? பாய போட்டு நல்ல இடத்துல நடுவுல ஒரு அம்மா படுத்து தூங்குது. சரி அதுக்கெல்லாம் வர்றதுல தூங்கிப்படலாம் அப்படின்னு படுத்துக்கிச்சு பாவம். சரி நான் வெளியில வந்தேன். ஆயா எந்திரிக்கல. 4 வேலைக்காரர் வந்தாங்க எந்திரிக்கல. அவத்தியே படுத்து பரண்டு கட்டா முறுக்கி சரி கவுரா திரிக்குது புழுதியில. ஆமா உளுந்து பரண்டது. சரி விடிய காலம் விடிஞ்சு 7 மணிக்கு கூத்தெல்லாம் முடிஞ்சு போச்சு. அன்ன வரைக்கும் எந்திரிக்கல. அப்புறம் எல்லா ஜனங்களும் வந்த ஜனங்களும் பூரா வீட்டுக்கு போயிட்டாங்க. இது கிடைச்சா பாய் எடுத்து கக்கத்துல சுருட்டி வச்சுக்கிட்டு இப்படி திரும்பி டேஜ் பக்கம் நின்னு கூத்து முடிஞ்சு போச்சோம். அப்புறம் அப்படின்னு பாய சுருட்டி கக்கத்துல வச்சுட்டு வீட்டுக்கு போவேன். அவங்க புறத்துக்காரங்க அம்மனு இருந்தாலும் பரவாயில்ல. என்ன பண்ணா இங்க இருந்து போனதோ பிள்ளை கூத்து பார்க்க போனியே எந்த ஊருக்காரர் ஆடினாங்க. அப்படி எந்த ஊருக்காரர் ஆடினாங்க போது இப்படி மண்டை இப்படி சொரியுத தலையில இருந்து இவ்வளவு மண்ணு கொட்டுது. நான் டீ குடிக்கிற நிலைமையில என்ன நாடகம் அப்படி தலையை சொரியுதுக்கு அதுல இருந்து 4-5 பில்லு கீழே விழுவுது. பூவே சரி அப்புறம் கீழையும் மேலையும் பார்த்துட்டு நீ கூத்து பார்க்க போகல நீ எங்க கிடந்துட்டு வந்தியா தெரியல அப்படின்னு சொல்லி மயத்தை பிடிச்சு கராப்பு தலையாட்ட அறுத்து விட்டாரு. ஓடி போயிருங்க ஒப்பமிட்டுக்கு. சரி ஒரு நாள் கூத்துக்கு போன சொன்னதுமே இப்படி போயிட்டியே நான் எங்கனாலும் பாய் வியாபாரத்துக்கு போயிட்டா என்ன பண்ண மாட்டேன் வீட்டுல அப்படின்னு மயத்தை எடுத்து அப்பமுட்டுக்கு துரத்தி விட்டுருச்சு. சரி நாங்க அப்படி டெம்போல போயிட்டு இருந்து இந்த அம்மா ஒரு பைய எடுத்துக்கிட்டு நேரா எங்க டெம்போவுக்கு முன்ன வந்துச்சு. நான் டிரைவர் என்ன இந்த மாசம் கடைச்சி தேதி கூத்து வாங்காதக்குது இந்த அம்மா கூத்து கொடுக்க வர மாட்டேங்குது நிறுத்துறா வண்டிய சொல்லிவிட்டு போய் அம்மா எத்தனாம் தேதி கூத்தான்னு கூத்து கொடுக்க வந்தேன். என்ன பார்த்தா கூத்து கொடுக்க வந்த மோரையாட்டமா தெரியுது. உங்க கூத்து பார்க்க வந்ததா என் மயிரும் போச்சு என் வாழ்க்கையும் போச்சு அப்படின்னு சொன்னிச்சு. மகராசனா இருப்பேன் விடி நீ தானே கோமாளி வேஷம் அங்க நடந்தது என்னன்னு தெரியும் அப்படின்னு வீட்டுக்கு கூட்டிட்டு போனா. இங்க இருந்து போனதா அப்புறம் எடுத்ததும் கையெடுத்து கும்பிட்டேன். ஏப்பா அப்படின்னு அப்படி நான் கோமாளி வேஷம் போட்டு ஆடிக்கிட்டு இருந்தேன். இந்த அம்மால மயத்தை எடுத்தாங்க அப்பமுட்டுக்கு துரத்தி விட்டியா. இந்த அம்மா எல்லாம் எந்த தப்பும் பண்ணல. ஒரு பாய் போட்டு நடுவுல படுத்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த அம்மால சுத்தியும் 60 பேரு ஒரு 500 பேரு காவலு எல்லாம் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இந்த அம்மா மட்டும் தூங்கிட்டு இருந்துச்சு. அதனால ஏதோ வாழ்க்கையில வச்சு பொழைச்சிக்காங்க அப்படின்னு நான் சொல்லி ஒண்ணு சேர்த்து விட்டு வந்துட்டேன். ஆமா சரி ஆயா இவ்வளவு எல்லாத்தையும் கும்பிட்டு கேக்குறேன். நம்ம செட்டு ஓனரு இந்த கரியும் பிட்டி தான் நல்லா தெரிஞ்சுக்காங்க. இந்த லைட்டுக்கு இந்த பக்கம் படுத்துக்காங்க. அப்புறம் இன்னைக்கு வச்ச நாடகம் கர்ணன் சண்டை இந்த பக்கம் படுத்துக்காங்க. அப்புறம் யாராத்தான் இப்ப வந்தது 3 வேஷம். ஒரு ராஜா வேஷம் ஒரு பொண்ணு வேஷம் நாங்க கோமாளி. நீங்க நடுவுல இருக்கிறவங்களும் படுத்துக்காங்க. எல்லாம் விடிய தூங்கி விட்டு போய் காத்தாளுக்கு உங்க வீட்டுல தப்பிச்சுக்காங்க. எங்க பேரை கடிச்சு விடாதீங்க. அப்படி ஆகி போச்சு. இப்ப படுத்துக்காங்க. தூங்கிட்டு இருக்கிற ஆயால கேட்டு வர ஆயா என்ன நாடகம் என்னை மாலையிட்டார் என் கணவர் யாரு தெரியாது. பேர் பெற்றவர் தெரியுமா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு ஆகலம்மா. மேட்டூர் பாலத்துல ஒரே விட்டு காவதான் கொடுக்கணும். இல்லம்மா என்ன பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்குது. பாப்பாங்க மேட்டூர் பாலத்துல தண்ணி இல்லையா. எண்ணெய் கொண்டு போய் புதைக்கலான்னு ஒரே புதைச்சு காவ கொடுக்க போறேன். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்ன கேக்குற?
இது என்னது? அண்ணா தாலி. எது இதுதான் தாலியா? ஏமா அந்த எருமகன் குடி தண்ணி குடிக்குது அதான்? நான் மாங்கலையும். மாங்கலியமா? ஆமாண்ணா. மன்னவன் கட்டின தாலி. மன்னவன் கட்டின தாலி மாற மட்டும் தொங்கும். ஏன் அந்த ஆளு கை கம்முன்னு தான் இது ரெண்டும் ஏன் தொங்குது? சீருடன் சிறப்புடன் செங்கோல் ஜலத்தை யாருக்குமே சிறுவனங்காத மன்னன் அரவக்குடி பிடித்த துரியோதர மன்னன் அப்பேற்பட்டதான் அசனாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய அரவக்குடி பிடித்த துரியோதர மன்னனை மாலையிட்டு எங்களுக்கென்று எத்தனை குழந்தைகள்? எங்களுக்கோ பின் இந்த நாடு ஆண்ட ஒரு சிறுவனே சிறுவனை பிறந்தான். அவன் பேரோடு கிணக்குமாரன். அப்படி பெற்றெடுத்து இந்த அசராபுரத்தில் எந்த ஒரு குறைபாடும் இல்லாம சுகமா வாழ்ந்து வருகிறேன். ஓடி ஓடி வரணும் தெரியுமா? என் பவனே, என் முத்தே, என் வைரமே, என் தங்கமே, என் செல்லமே, என் முத்தே. அப்படி இருந்தாலும் அண்ணா அது மட்டும் இல்ல, சக்கரையில் அண்ணவர்கள் ஒரு தந்தையார் பேருக்கு தீயாக ஒரு 1000 ரூபாய் அம்பளிப்பு கொடுத்திருக்கிறாரு. எப்படி இருக்கு தெரியுமா? 955 ரூபாய் கொடுத்து நம்மளை போல கலையிலே சிறந்த ஒரு மாமேதை, கலை மாமேதை. அப்படிப்பட்டவர் யார் தெரியுமா? சக்கரவேல் ஐயா அவர்கள். அவர் பேருக்கு தியாக சக்கரவேல் ஐயா அவர்களும் அவங்க அப்பா தாய் தந்தை வாழ்ந்ததெல்லாம் போதும் என்று வைகுந்தம் போய் சேர்ந்தார்கள், பொழுதெல்லாம் போதும் என்று பொன்னுக்கு போய் சேர்ந்தார்கள். அம்மா சேர்க்கப்பட்டவர்களும் முனியம்மா அவர்களும் எந்த முகம் தங்க முகம் வாழ வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். கணவர் உன்னை உடனே அழைச்சி வர சொன்னார். அப்படியா? ஏனங்கள் சுத்தமா இருக்கு. ரொம்ப போடுவியனே.
அந்த பழக்கமே இல்லை. பாமடுத்தி ஏம்மா ஏ பேட்டை